யாக்கோபும் கூட யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் தலையின் மேல் இறங்குவதாக என்று சொல்லி அந்த தலையை குறித்து அவன் இங்கே பேசுகிறான். கைகளில் பெற்றுக்கொள்றது மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் நம்முடைய தலையை நிரப்புகிறதாக இருக்கிறது. நம்முடைய கைகளில் அந்த அளவுக்கு திரட்சி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய மனம் ஐஸ்வர்யம் உள்ளதாக இருக்கிறது. இந்த தலையில் மேல் ஆசீர்வாதங்களை தேவன் கொண்டு வந்து வைக்கின்றார். பணக்காரராக ஆவதற்கு முன்பாகவே அந்த ஐஸ்வர்ய மனப்பான்மை நமக்குள்ளே எப்போதும் இருக்கணும். ஐஸ்வர்யங்களை என் கைகளில் நான் பெற்றுக்கொள்ளுகிறதுனால நான் ஐஸ்வர்யவான் கிடையாது. என் மனதிலே நான் ஏற்கனவே ஐஸ்வர்யவானாக ஆக்கப்பட்டு இருக்கிறேன். நிறைய ஐஸ்வர்யவான் எவ்வளவு வைத்திருந்த போதிலும் கூட மனதிலே பிச்சைக்காரராக இருக்கிறார்கள். பிச்சைக்கார புத்தி போல அவர்களுடைய அறைகளில், அவர்களுடைய பொக்கிஷ சாலைகளில் எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் மனதில் ஐஸ்வர்யம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மனதில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தொங்கும்.